அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க பெண்டுலம் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைக்கள பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த கதைக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா அமீர் அப்படின்றது தான். அப்பா உனக்கு ஒரு மேஜிக் சொல்லி தரவாடா அப்படின்னு மாதிரி சொல்லி கண்களை மூடி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய விதமான கனவுகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த கனவு எல்லாத்தையும் நீ தொடர்ந்து குறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எடுத்து படிக்கும் போது உனக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அந்த கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியும். அந்த இடத்துக்கு நீ போய் அங்க நான் கனவுல தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா நீ தூங்கும் போது அந்த இடம் உன் கனவுல வரும். நீ கனவுல தான் இருக்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சதோ அந்த கனவை நீ எடுத்துக்கலாம். அதாவது அந்த கனவுக்கே நீ தான் ராஜா. நீ விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்ல இதுக்கு அமீரோட பதில் அப்ப எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் கொண்டு வரலாமா அப்படின்றது தான். சிரிச்சுக்கிட்டு நீ பொழைச்சுக்கு விடா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா நகர்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவான மகேஷ் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஒரு டாக்டரா இருக்க மனுஷன் கார்ல வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வழியில நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். அந்த இடம் இங்க இருக்கான்னு கேட்க, இல்லங்க நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, அது வேற வழியா போகணும்னு சொல்ல, ஐயோ மேப்பை பார்த்து தப்பா வந்துட்டேன்னா ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன்னு கீரை போடலான்னு போக அப்ப இவரோட கைகள்ல ஒரு நத்தை இருக்கிறத கவனிக்கிறாரு. பயந்து போறாரு. கட் பண்ணா ஒரு 4-5 ஸ்கூல் பசங்க போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஏஞ்சல் அப்படின்னு ஒரு பொண்ணு, இதுக்கு முன்னாடி அமீர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அந்த நபர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க கண்டுக்காத மாதிரி போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க கூட வந்துட்டு இருக்க பசங்க எல்லாம் அவர் கூட பேச மாட்டாங்க. அண்ட் ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அமீரையும் அவனோட அப்பாவை வெறுத்து ஒதுக்குவாங்க. ஏன்னா அவங்களோட குடும்பம் ஒரு மாதிரி அமானுஷமான குடும்பம். அவங்க அப்பா மேஜிக் பண்ற அப்படின்னு மாதிரி பல பிளாக் மேஜிக்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி குற்றச்சாட்டுல ஊர் மக்கள் பேசுறத அவாய்ட் பண்றாங்க. அந்த ஃபேமிலி கூட பேசினாலே ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏஞ்சல் இந்த விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம முதல் வேலையா அமீர் கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா அமீர் இவங்களும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அடுத்தவங்களை மயக்கிற சக்தியை நீயும் அப்பாவும் வச்சிருக்கீங்களாமே, எங்க எனக்கு பனிக்காமி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அமீரும் சிரிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மயக்கிற சக்தியான அன்பு காட்டுறது என்கிட்ட நிறைய இருக்கு, நான் அதை எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஏஞ்சலோட அப்பா அங்க வராரு. அமீர் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்க அவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஒழுங்கா வண்டியில் ஏறி உட்காருன்னு சொல்ல அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே காட் பண்ண அமீர் கூட கொஞ்ச நாள் பேசாம இருக்கணும்ன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமீரும் அவங்கள பார்த்து நின்னுகிட்டே இருக்க ஒரு நாள் அவங்க வீட்டு மேனேஜர் கூட ஏஞ்சல் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அமீர் அவங்களோட வீட்டு பக்கத்துல நின்னுகிட்டே இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திங்களா, நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்துட்டேன்னு சொல்லி வேகமா ஓடி போய் உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல, ஆனா பேசினாலே அப்பா திட்டுவாரு அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அமீரும் யாராவது பார்த்தா தானே திட்டுவாங்க, யாருமே இல்லாத இடத்துக்கு நான் அவனை பேச கூட்டு போனா எங்க வருவியான்னு கேட்க அது எப்படி முடியும்னு கேக்குறாங்க. முடியும், என்னால முடியும். எனக்கு தெரிஞ்ச அடர்ந்த காடு மாதிரி இருக்க ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு பக்கத்துல போய் என்னையே நினைச்சுக்கிட்டு நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் அங்க வருவேன், இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவங்க சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஊர் உலகத்துக்கு தெரியாம நிறைய இடங்கள்ல சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் கட் பண்ணா ஏஞ்சல் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அமீர் அவனுக்கு பிடிச்ச இடம் ஒண்ணு இருக்கு, அங்க வந்தா நம்ம 2 பேரும் தனியா பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க கனவுல போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் நிக்க அமீர் அங்க நின்னுகிட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரியே நீ வந்துட்ட பாத்தியா, நம்ம இங்க பேசலாமா அப்படின்னு மாதிரி வாய் எடுக்க பின்னாடி யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஏஞ்சல் அப்படின்னு மாதிரியும் கத்துறாங்க. நான் இங்க உன்னை தனியா தானே வர சொன்னேன், எதுக்காக ஆளை கூட்டிட்டு வந்தேன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. இந்த சீன் இதோட கட் ஆகுது. மகேஷ் அப்படின்னு மாதிரி இருக்கா இல்லையா, அவர்கிட்டயே போகுது. டாக்டர் மாதிரி சொல்லியிருந்தேன், ஆஸ்திரேலியால இருந்து இங்க மூவ் ஆயிட்டு இருப்பாரு, இப்போ ஃபேமிலியோட இருக்காரு அப்படின்னு மாதிரி இவருக்கு ஒரு பொண்ணும் இவரோட மனைவியை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அது கூடவே பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபரை காமிக்கிறாங்க. மரத்து மேல நின்னுகிட்டே இருக்கும்போது வண்டி வரப்போகுது, லாரி வரப்போகுது அப்படின்னு மாதிரி ஒரு லாரி ஒன்று கிராஸ் ஆகும். அது மேல எகிரி குதிக்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு மாதிரி இவங்க நிறுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்க போய் செக் பண்ணி பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. யார் எவருன்னு தெரியல, இதுல ஊந்த டயர்ல ஊந்தா என்னடா இருக்குது, ஒழுங்கு மாதிரியா இறங்குடா அப்படின்னு மாதிரி அவனை மிரட்டிக்கிட்டே இருக்க நகர்ற மாதிரியே தெரியல. அந்த சமயம் பார்த்து இவங்க ஷெட்ல ஒரு நபர் இருப்பார். அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் வரப்போற எல்லா வண்டிகளையும் நம்ம தான் பண்ணிட்டு தெரியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, லோடு ஏற்றி முடிச்சதும் அவனை நான் கீழே இறக்கி விட்டுறேன், அவன் எதுவும் பண்ணாதீங்கப்பா இப்ப விட்டுட்டு போங்கன்னு சொல்ல உங்களை நம்பி தான் விட்டு போறேன், அவன் வண்டியை விட்டு இறங்கி இருக்கணும்னு அங்க இருந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. அப்போ அந்த டிரைவரோட கையில நத்த இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்க மகேஷை காமிக்கிறாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வயசான ஒரு நபர் பெரிய தாடி எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. அவர் உள்ள என்ட்ராரு. என்னோட பையனை காணோம், அவனை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா, அதுக்காக
அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, ஐயா நீங்க வந்து இருக்கிற செக்ஷன் வேற, நீங்க ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கணும், அங்க போய் பாருங்க, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல, நீ நினைச்சா என் பையனை கண்டுபிடிக்க முடியும் தம்பி, அது உன்னால முடியும் அப்படின்னு மாதிரி விசித்திரமான குரல்ல பேசிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்து அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த லாரி டிரைவரும் அந்த கிளீனரும் இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போறாங்க. லோடு எல்லாமே ஏத்திட்டு இருப்பாங்களா, அந்த பைத்தியக்காரனையும் கீழே இறக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, இவங்களோட சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா நத்த இருக்கிறத கவனிக்கிறாங்க. அண்ணா இங்க ஏதோ நடக்குதுன்னு, எங்க பார்த்தாலும் நத்தியாவே இருக்குன்னு அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா மகேஷ் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க இருக்க அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு, அவரோட பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில லோடு ஏத்தின வண்டியை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மாதிரி அந்த 2 பேர் வராங்க. லோடு ஏத்தி முடிச்சதும் அந்த நபர் பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு இன்னும் இறங்கல. இன்னும் இறங்காம என்னையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சண்டைக்கு போக, அங்க இருக்க நபர், தம்பி இவ்வளவு நாள் வரையும் நிறைய வண்டி வந்துட்டும் போகிட்டுமா இருந்தது, ஆனா எந்த வண்டிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதே கிடையாதுப்பா, அவன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தது, அடிக்கடி எங்கெங்கயோ நத்த இருக்கிற மாதிரிலாம் தெரியுது, அவன் ஒரு மாதிரியான ஆளு, இதனால நீ அவனை அடிக்க போய் உனக்கு எதுவும் ஆக வேணாம்ப்பா, போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டு போயிடு, அப்படியே இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு போயிடுப்பா, வேற வழி இல்லைன்னு சொல்ல அந்த மனுஷனை என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, அந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் இருக்காரு, வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துறாரு. மழை வரப்போகுதுன்னு சொல்ல, இந்த வெயில மழை வரப்போகுதா, இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோமோ அப்படின்னு மாதிரி வண்டி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோட் ட்ரிப் பிளான் பண்ணாங்க இல்லையா, அதை பக்காவா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட சேர்ந்து டிரைவிங் எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த லாரி டிரைவர் கிட்டே மழை வரப்போகுது அப்படின்னு மாதிரி அந்த நபர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி மழை பிச்சுக்கிட்டு ஊத்த ஆரம்பிக்குது. இவன் எந்த நேரத்துல வாய வச்சான்னு தெரியல, இவன் சொன்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பக்கத்துல இருக்க நபரோட வாயில இருந்து ஒரு சில வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவரோட பேர் அமீர் அப்படின்றதும், இவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கும் போது இவருக்கு மனநல பாதிக்கப்பட்டு இவரோட மெமரிஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டது பரவாயில்லையா, பையன் இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுறானே அப்படின்னு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது வண்டியை நோக்கி ஒரு நாய் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க பயப்படுறாங்க. என்னடா இவன் நாய் வரப்போகுதுன்றான் அப்படின்னு மாதிரி பயத்துல ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது குறுக்கு ஒரு நாய் வந்து விழுந்தது. அந்த இடத்துல இறந்து போகுது. பக்குன்னு ஆயிடுறாங்க. டேய் இவன் சொல்றதெல்லாம் நடக்குதுடா, வேற ஏதாவது வரப்போதா சொல்றா, இப்பயே உசாராயிக்கிறோம்னு சொல்ல, இந்த வாட்டி நாயெல்லாம் இல்ல அதையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல மொத்த பேரும் பயந்து போயிடுறானுங்க. என்னடா அவன் இந்த மாதிரி பேசுறான்னு நிக்க அப்படியே கட் பண்ணி மகேஷோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. வண்டியில டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க நிறைய மலை பிரதேசம் அப்படின்றதுனால பயங்கரமான வியூலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமேன்னு போக இவருக்கு ஒரு மாதிரி தேஜாவா இருக்கு. அதாவது இந்த இடங்கள்ல ஏற்கனவே நான் வந்த மாதிரி இருக்கு, ஒரு புது அனுபவமா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். அங்க போய் டீ வாங்கி குடிச்சிட்டு மத்த வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண, அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட குழந்தை காருக்குள்ளேயே சாவியை வச்சு டோரை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால பயங்கர கடுப்பு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிட்டர்ன் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணதால நடு ரோட்ல கிராமத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. சுத்தி முத்தி எதுவுமே இல்லை. அங்க இருக்க டீ கடைக்காரரும் எந்த உதவி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சு ஆகும், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அதோ இருக்கு என் வீடு, அங்க வந்து நீங்க தாராளமா தங்கிக்கலாம்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போன்ல சிக்னல் வர இல்ல, அங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி லாரில வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள வண்டி ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுது. ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேற ஒரு மனுஷன் வர போறான்னு சொல்லிட்டான், இவன் என்னடா பண்றது, வாயை திறக்க மாட்டானே அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நல்லா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இவன் வாயை திறந்து பேசினாதான்டா பிரச்சனை, தூங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு தான் நல்லது அப்படின்னு மாதிரி இவரை கூட்டு வண்டியில போக்கிட்டே இருக்க. இருட்டான நேரமா பார்த்து அவர் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அவன் கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி மகேஷை காமிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தான் லீவு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிருப்பா இல்லையா, இப்போ எங்க நேரங்கள் போக்கிட்டே இருக்கு. இதனால டவர் கிடைக்கிற இடமா பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. சுத்தமா கிடைக்கல. வீட்டு பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு தாடி வச்ச நபரை ஒரு சந்திச்சுட்டு போனார் இல்லையா, அவர் அங்க தீப்பந்தத்தோட நின்றுகிட்டு இருக்காரு. என்னோட பையனை காணோம், அவனை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இவருக்கு ஒன்னும் புரியல. நீங்க தானே அன்னைக்கு வந்தது, இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ண திடீர்னு அவர் காணாம போயிட்டார். சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒன்னும் விளங்கல. அந்த சமயம்னு பார்த்து அமீரும் ஏஞ்சல் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவர் இதை பாக்குறாரு. ஏஞ்சல் அப்படின்னு மாதிரி இவரோட வாயில இருந்து சத்தம். இதை பார்த்ததும் அமீர், நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன், ஆளை கூட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க அங்க லைட் ஆஃப் ஆகுது. சுத்தி இருக்கிற எல்லா இடமும் இருட்டாகுது. இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்க. வேகமா ஒரு முன்னாடி ஒரு லாரி வந்து ஒரு அடிச்சு தூக்குது. அப்படியே கட் பண்ணா மயக்கத்துல கிடக்குற இவரை பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி வந்து எழுப்புறாங்க. நேத்து நைட்டு வீட்டுல தானே இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவருக்கு ஒன்னும் விளங்கல. நேத்து நைட்டு என்ன ஒரு லாரி வந்து இடிச்சது, அதனால
அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல சுத்தி முத்தி பாக்குறாங்க, எந்த அடையாளமும் இல்ல. ஆனா அதே சமயத்துல இவரோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. இவர் கூட வேலை செய்யற டாக்டர் கிட்ட போய் நேத்து எங்க கொடுத்தா இருந்தாரு, திடீர்னு எங்க போனாரு, என்ன ஆனான்னு தெரியல, மயங்கி கிடக்குறாரு. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவர் வேக வேகமா இவரோட கோ எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் வெள்ளை தாடி வச்சு ஒரு நபர் ஸ்ட்ரேஞ்சா சுத்திட்டு இருந்தார் இல்லையா, அவரை பத்தி விசாரிக்க யாருக்கும் ஒன்னும் தெரியல. அண்ட் ரிசப்ஷன்ல இருக்க புக்கை செக் பண்ணி பார்த்திருப்பாரு, அங்கேயும் எதுவுமே இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட நண்பர்கிட்ட ஷேர் பண்ண, டேய் என்னடா விளையாடுறியா, நேத்து நான் உன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது நீ அங்க படுத்து தூங்கிட்டு தானே இருந்தேன்னு சொல்ல இவருக்கு அந்த விஷயம் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஒரு மாதிரி மனநிலைமையோட இவரோட மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பதட்டமாவே இருக்காரு. அவங்களும் உங்களுக்கு ஏதாவது இமேஜினேஷனா இருக்கலாம், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வெறும் பேனிக் அட்டாக்கா மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, ஆனா இவருக்கு அது எல்லாமே ரியலா நடந்த மாதிரி இருக்கு. அந்த சம்பவத்துல லாரியோட நம்பரை பாத்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே இமேஜினேஷன் இல்ல பேனிக் அட்டாக்னே வச்சுப்போம், அந்த லாரியோட நம்பர் மட்டும் இல்ல அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், அப்படி இருந்ததுன்னா நான் சொல்றது நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த லாரியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அங்க இவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த லாரி பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி அது பழைய லாரியா இருந்தது, அது இப்போ செயல்பாட்டிலே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்கு. என்ன பதத்துன்னு தெரியாம இவரோட நண்பர்கிட்ட ஷேர் பண்ண, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாரி இப்போ உன்ன வந்து இடிச்சுதான், மேபி யாராவது ஃபேக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவருக்கு அதுல உடன்பாடு இல்ல. அந்த லாரியோட ஓனரை நேர்ல போய் பார்த்தா இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த லாரி டிரைவரை பார்க்கலான்னு போக இவ்வளவு நேரம் வழியும் நமக்கு ஒரு ஆளை காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் வெள்ள முடியோட வெளியே வர்றாரு. என்னப்பா வேணும்னு கேட்க இவரும் அந்த லாரி டிரைவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணார் இல்லையா, அந்த விஷயத்த கேட்கிறாரு. பயந்து போறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப எதுக்காகப்பா கேக்குறீங்க, அன்னைக்கு நடந்தது கண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கூட ஸ்ட்ரேஞ்சான ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் குறுக்குல வந்து விழுந்துட்டாரு. யாரு எவருன்னு தெரியாம இவங்க இறங்கி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, அங்க யாரையுமே காணும். ஒரு மணி நேரம் நாங்க ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம், இடிச்ச மாதிரி இந்த நபர் அங்க காணாமையே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு தெரியாம நாங்க வண்டிக்குள்ள ஏறலாம் ட்ரை பண்ணா எங்க கூட இருந்த வினோதமான நபர் அங்க காணாம போயிட்டாருப்பா அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க கூட அமீர் அப்படின்ற ஒரு விசித்திரமான நபர் தான் இருந்தார் இல்லையா, அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அவரோட பேர் இதுதான்ப்பா அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அண்ட் முதல் வேலையா தன்னோட நண்பனை போய் சந்திக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போதான் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, அதுக்கு மாஸ்டர் ஜான் அப்படின்ற ஒரு உதவி பண்ணியிருக்காரு, மேபி உனக்கு அவர் உதவி பண்ணலாம்டா, இவனை நாளைக்கு அவரை போய் பாரு, இந்த குழப்பமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல கட் பண்ணி மாஸ்டர் ஜான் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இவரை போய் நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண இது மூலமா ஹீரோ கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், லூசிட் ட்ரீமிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்ற. பொதுவா நம்ம எல்லாருக்கும் கனவு வரும் இல்லையா, அந்த கனவுகள் எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் நமக்கு அடிக்கடி கனவுல வந்துகிட்டே இருக்குமே, அந்த இடத்துக்கு நேர்ல போய் நான் கனவுல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அன்னைக்கு, அதாவது அந்த இடத்துல கனவு வர அன்னைக்கு நம்ம கனவுல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். அது மூலமாக அந்த கனவுக்கு நாம தான் ராஜாவாயிடும், நம்ம சொல்ற விஷயங்கள் தான் அந்த கனவுல நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணுத்துல தான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நான் இந்த மாதிரி கனவு எல்லாம் கண்டதே இல்ல, அதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு சம்மந்தப்படாத விஷயங்களா இருக்குன்னு சொல்ல, மேபி இது வேற யாரோட கனவாச்சு இருக்கலாம், அந்த கனவுல நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கனவு யார் கண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும், அதுக்கு ஏதாவது வழியை தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அந்த கனவுல வந்தது 2 பேர் தான் இல்லையா, அவங்க 2 பேரும் அமீர் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. அது கூடவே அமீரை பத்தி சில விஷயங்கள் அந்த லாரி ஒன்று சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இந்த கனவுல அதை தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அது கூடவே இப்போ நம்ம ரியாலிட்டியில இருக்கோமா இல்ல கனவுல இருக்கோமா அப்படின்னு கூட தெரியாது இல்லையா, அதனால கையில எப்பயுமே ஒரு காயினை வச்சுக்கிறாரு. அதை சுண்டி விட்டு கரெக்டா கீழே வந்துருச்சு அப்படின்னா அது ரியாலிட்டி. இது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிக்கிட்டு முதல் வேலையா அமீர் ஒரு பர்டிகுலரான இடத்துல அவனோட சுயநினைவை இழந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அப்பத்திக்கு அங்க ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அமீரை பத்தி சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க அவங்க அந்த விஷயத்தை என்னால எப்படி மறக்க முடியும், குழந்தைகள் எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன், எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஏஞ்சல் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவளை தூக்கிட்டு வந்து தண்ணி எல்லாத்தையும் தெளிச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரத்துல இதே மாதிரி அமீரும் கீழே விழுந்துட்டான். ஆனா என்ன, ஏஞ்சல் விழும்போது அங்க எதுவும் இல்லை, அமீர் விழும்போது அங்க கல் இருந்தது, அதுல இடிச்சு அவனோட தலையில பயங்கரமான ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது அதால அவன் சுயநினைவை இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது.
ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு தெரியல. ஏஞ்சலும் என்னென்னமோ பண்ணி இப்போ ஒரு லைப்ரரியனா இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுப்பா. மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு இப்ப தெரியாதுன்னு சொல்ல ஏஞ்சலை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. ஏஞ்சல் பாத்தீங்கன்னா வயசான நிலையில காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க இவர் யாரு எவருன்னே தெரியல. சோ என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல இல்லையா, ஆனா என்னோட கனவுல நான் உங்களை பாத்திருக்கேன். அமீரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது, எதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இதனால இவரு இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க நம்ம தயாரா இல்ல, ஏதாவது ஷோவா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அமீரனா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஜான் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரை போய் பாக்குறாரு. சோ அமீர் எங்க போனா அப்படின்றது தெரியல, அங்க என்ன நடந்தது அப்படின்றது புரியல. அந்த கனவு உன்னோடது இல்ல அப்படின்னா உன்னால அங்க இருக்க மட்டும்தான் முடியும், மத்த எதையுமே மாத்த முடியாது. சோ அந்த கனவுல பார்ட்டிசிபேட் பண்ண ஏஞ்சல் அமீர் அப்படின்ற 2 பேர்ல ஏஞ்சல் இப்போ உங்ககிட்ட இருக்காங்க. சோ அவங்க மூலமாவே அந்த கனவுல என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சாக்கணும். அதுக்கு அவங்களோட முழு ஒத்துழைப்பு உனக்கு தேவை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவர் ஏஞ்சல் கிட்ட போய் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அமீர் கிட்ட ஒரு இடத்துல சந்திச்சு பேசுனீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன், நீங்க வர முடியுமா, மறுபடியும் அந்த இடத்துக்கு ரீக்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவங்க தயாரா இல்ல. கார்ல இருந்து கீழே இறங்க அதே இடத்துக்கு இவங்க லேண்ட் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் புரியல. சோ இது மூலமாவே இவங்க கனவுல இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஃபுல்லா பாக்குறாங்க. அது அப்படியே சின்ன வயசு போனா இவங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அமீர் கிட்ட பேசிட்டு அவங்களோட வண்டியில ஏறணும்னு போயிருப்பாங்க இல்லையா, அப்ப வண்டியில ஏறும்போது ஏஞ்சல் வண்டியில இருந்து ஒரு மாதிரி திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி மகேஷ் தான் இருப்பாரு. சோ அவங்களுக்கு இவர் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதா இப்ப திரும்பி பார்த்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா அது. சோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க, அதனாலதான் அப்ப திரும்பி பார்த்திருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் மேற்கொண்டு போக முடியும்னு சொல்ல அன்னைக்கு அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தா இல்லையா ஒரு நபர், அவரை போய் மகேஷ் சந்திக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன், இப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு மாதிரி ஏஞ்சலை பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு டிராயிங் பண்ற பழக்கம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது கூடவே இவரும் ஏஞ்சலும் பாத்தீங்கன்னா வீட்டோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவருக்கு அனுப்பி விட்டாரு. மெமரிஸா இருக்கு தம்பி, உனக்கு இது கண்டிப்பா உதவும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட அப்படியே கட் பண்ணி ஏஞ்சலை போய் சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வீட்டு முன்னாடி, அதாவது அமீர் கூட பேசினாங்க இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்க, நான் இருந்தேன் தானே நீங்க திரும்பி பாத்தீங்க, அப்ப நீங்க பாத்திருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்க இவங்க நீங்க யாருன்னே அப்ப எனக்கு தெரியாது, இப்ப கூட நீங்க சொல்லி அங்க பார்த்ததால தான் நான் உங்களை திரும்பி பார்த்தேன், எனக்கு இன்னமும் இது ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க இவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களோட வீட்டுக்கு என்ன கூட்டு போக முடியுமா அப்படின்றது. இவங்க கூட்டு போக மறுக்கிறாங்க. மேலும் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இது இமேஜினேஷன், அதாவது கனவு தான் இல்லையா, வேற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஏற்கனவே போட்டோ இருக்கு இல்லையா, நீங்க தப்பா காமிக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும், எதுக்காக ஏமாத்த பாக்குறீங்க, என்ன மறைக்கிறீங்க, நீங்க உண்மையான வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல அங்க உண்மையான வீடு தோண ஆரம்பிக்குது. அதுக்குள்ள போய் பார்த்தா நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்ல ஏஞ்சல் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்களே, அந்த சீனுக்குள்ள போகுது. இவர் ஏஞ்சலை பார்த்துட்டு அங்க இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்க இவரோட உருவம் அங்க வரையப்பட்டிருக்கு. சோ அன்னைக்கு இவங்க பார்த்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறார். எதுக்காக அவங்க மறைச்சிருக்கணும், இது ஒரு சுழல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வெளியே போக அப்பதான் அமீரும் ஏஞ்சலும் பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த சம்பவம் நடக்குது. இவர் போய் ஏஞ்சல் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற அமீரும் நான் தனியா தானே வர சொன்னேன், எதுக்காக யாரையும் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நினைவுகள் எனக்குள்ள இருக்கிற வரையும் நீங்க 2 பேருமே, அதாவது உன்னை கூட்டு வந்தவனும் நீயும் இந்த கனவுல ஏதாவது சிக்க போறீங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ரியாலிட்டிக்கு போகுது. ஏஞ்சல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் தூக்கிட்டு போக, அதாவது ஹீரோவும் இப்ப இருக்கிற ஏஞ்சலும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவ கண்ணை திறக்கிறவரையும் தான் உனக்கு டைம் இருக்கு, அமீர் சொன்னது உனக்கு கேட்கலையா, நம்ம 2 பேரும் இதே சூழலுக்குள்ள வச்சிருக்கிறது தான் அவனோட சாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஃபிளக்சுவேஷன் ஆகுறாங்க. தன் கண்ணை திறந்து ஏஞ்சல் பாக்குறாங்க. பயங்கர கோவம் கண்ணுல. அந்த கோவத்தோட அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அமீர் மட்டும் இருப்பான். அவனை போய் புடிச்சு தள்ளுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவரை வேக வேகமா போய் சந்திக்கிறாரு. நான் சொல்லிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, இதுக்கு மேல இந்த ட்ரீமை கண்டினியூ பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது அந்த அமீர் தான் இல்லையா, அவனை எங்க தேடியுமே அவன் எங்க இருக்கான் அப்படின்றது எனக்கு விளங்கவே இல்லை, இதனால என்னோட நேரங்கள் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீ ஒண்ணுமே கவலைப்படாத, அமீர் தேடி அலையிற இந்த பயணத்துல நீ செலவிட்ட எல்லா மணி நேரங்களும் உனக்கு திருப்பி தரப்படும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க மகேஷோட கையில காமிக்கிறாங்க. ஒரு நத்த ஒண்ணு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம கனவுல இருக்கோமோ அப்படின்ற மாதிரி காயின் தூக்கி போட அந்த காயின் மிதக்க ஆரம்பிக்குது. இவரை பார்த்து, அதாவது டாக்டரை பார்த்து அமீரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோட நின்றுகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அந்த லாரி அடிச்சு இவர் கீழே விழுந்தார் இல்லையா, அங்க கனெக்ட் ஆகுது. மயக்கத்துல இருந்து இவரோட ஃபேமிலி மொத்தமும் எழுப்புறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க இவ்வளவு
பெரிய சம்பவத்தை எல்லாத்தையும் ஒரு கனவுல பாத்துட்டாருன்னு இருக்கு இல்லையா. என்ன பண்றதுன்னு புரியாம முதல் வேலையா அந்த மாஸ்டர் ஜான் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும்னு வேகமா போக அங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர் இருக்காரு. இது நேரம் வரலையும் இவர் கூட பேசிக்கிட்டு இருந்த நபர் வேற ஒருத்தரா இருப்பாரு. குழம்பி போறாரு. உடனடியே ஏஞ்சல் கிட்ட போறாரு. அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்னு போக அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சோ இங்க என்ன நடக்குது, என்ன டயலாக் பேசியிருப்பாங்க அப்படின்றதுல இவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு எதுக்காக நீங்க அமீரை புடிச்சு தள்ளிங்க, உங்களோட கண்கள்ல எதுக்காக அவ்வளவு பெரிய கோவம்னு சொல்ல இவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன யாரோ பயங்கரமா ஊந்தி தள்ளுற மாதிரி இருந்தது. எனக்குள்ள கோவங்கள் வந்துகிட்டே இருந்தது. அமீர் என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் தோண ஆரம்பிச்சது. அதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது. என்னோட மனநிலைமைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்ல சோ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவர் சொன்ன ஊந்துதலால தான் அவங்க தள்ளி விட்டாங்க அப்படின்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இப்ப ஹீரோக்கு புரியல. வேகமா அந்த அமீர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தா பாக்கலான் இருக்கு. அந்த இடத்துக்கு போய் அமீரோட வீட்டை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட கையில ஒரு நத்து பயந்து போறாரு. இறந்து போனது யாரு அப்படின்னு ஒரு நபர் கிட்ட கேட்க அமீர் தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற பத்தி. அவரோட முகத்தை கூட பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்கல. நம்ம பார்த்தது அமீரா, நம்மளோட கனவுல வந்துகிட்டு இருந்தது அமீரா அப்படின்ற யோசனையில நின்றுகிட்டே இருக்கு. நமக்கு இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஒரு லூப் மாதிரி தான் அவர் மாட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா, இதுல இருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் அமீர் இறந்து போயிட்டார். சோ அதனாலதான் உனக்கு எல்லா மணி நேரங்களும் திருப்பி தரப்படும் அப்படின்னு ஒரு டைலாக்ல இவர் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சோ இந்த கதை பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.